வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். கபில சந்திரசேனவின் நிலைக்கு ராஜபக்சர்களே பொறுப்பு. நம்மை பிரிப்பதை விட இணைப்பதே அதிகம். விஜய்க்கு சஜித் உருக்கமான செய்தி. விடுதலை புலிகளின் தலைவருக்கே அஞ்சாத மகிந்த. விசாரணை ஆணைக்குழுவில் அறக்கலிய போராட்ட இளைஞர்களுக்காக நீதி கோரும் நாமல் ராஜபக்ஷ. தமிழகத்தின் 17வது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் ஆரம்பம். ஈரான் உலக நாடுகளுடன் விளையாடுவதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவிற்கு நேர்ந்த நிலைக்கு ராஜபக்ஷ குடும்பத்தினரே நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார். கபில சந்திரசேன ஆரம்பத்தில் ஒரு சாதாரண தொழிலையே அல்லது வேலையையோ செய்து கொண்டிருந்த ஒரு நபர். ஆனால் ராஜபக்சர்களே அவரை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்குள் கொண்டு வந்தனர் என தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் கபில சந்திரசேனவை ராஜபக்சர்களே தொடர்பு படுத்தினர். இந்த ஊழலால் அவர் ஒரு பலிகாடாவாக்கப்பட்டுள்ளார் என குறிப்பிட்டார். இந்த ஏர்பஸ் ஊழல் இலங்கைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றல்ல. மாறாக இதற்காக $2 மில்லியன் லஞ்சமாக பெறப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு சர்வதேச ரீதியில் அம்பலமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மனித வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம் மட்டுமே என்பதை நினைவூட்டிய அவர், அந்த தேசத்தின் சமூகத்தினருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து மறைவதே ஒரு சிறந்த செயல் என குறிப்பிட்டார். கபில சந்திரசேனவிற்கு இத்தகைய துரதிருஷ்டவசமான நிலையை ராஜபக்சர்களே ஏற்படுத்தி கொடுத்தனர் என்பதை வலியுறுத்துவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு இலங்கை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இதனை தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மையை அடித்தளமாக கொண்ட ஒரு புதிய யுகத்தை பற்றி நீங்கள் பேசியுள்ளீர்கள். வெறுப்பு மற்றும் பழைய காயங்களின் மீது கட்டப்படும் சமூகங்கள் இறுதியில் தனித்து விடப்படும் என்பதையே வரலாறு நமக்கு காட்டியுள்ளது என்று சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார். நம் பிராந்தியத்தில் உள்ள மக்கள் மொழி, மதம் அல்லது அடையாளம் கடந்து எதிர்பார்ப்பது சமூக முன்னேற்றம் மற்றும் நீதியை மட்டுமே என்று சுட்டிக்காட்டினார். நம்மை பிரிக்கும் விடயங்களை விட நம்மிடையே உள்ள பொதுவான பண்புகளே அதிகம் என்று தெரிவித்தார். இந்த புதிய அத்தியாயம் முன்னேற்றத்தையும் கருணையையும், கடந்த காலத்தில் மற்றவர்கள் இடைவெளியை உருவாக்கிய இடங்களில் புரிதலையும் ஏற்படுத்தும் என நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கு அஞ்சாத மஹிந்த ராஜபக்ஷ சாதாரண விசாரணை ஆணைக்குழுவிற்கு அஞ்ச போவதில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சஞ்சீவ எதிரிமாண்டு தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்றுள்ள செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தற்போது அழைத்திருந்தது. அவர் மிகவும் நிதானமாகவும் துணிச்சலாகவும் இந்த விசாரணைகளை எதிர்கொள்வார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் விதம் குறித்து நாம் கேள்வி எழுப்ப வேண்டியுள்ளது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன வழங்கியதாக கூறப்படும் ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் களத்தை பொறுத்தவரை எமது பிரதான போராட்டம் தற்போதைய அரசாங்கத்துடன் மட்டுமே உள்ளது. அரசாங்கம் மக்களுக்கு இழைக்கும் அநீதிகளுக்கு எதிராகவே நாம் செயல்படுகின்றோம். மின்சார கட்டணத்தை 1/3 பங்காக குறைப்பதாக கூறி வாக்கு கேட்டு ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இன்று மக்களை நடுத்தரவில் விட்டுள்ளது. இதனால் ஏமாற்றமடைந்த மக்கள் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தை கைவிட்டு விட்டார்கள். இதன் அரசியல் ரீதியிலான பாரிய வீழ்ச்சியை அரசாங்கம் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். தற்போதைய மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகமும் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல்களுமே முக்கிய காரணம்.
இதனை மக்கள் நன்கு உணர்ந்துள்ளனர். நாமாவது இலக்கை நோக்கி துல்லியமாக நகர்கின்றோம். நம் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இந்த அரசாங்கத்தின் ஊழல்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவோம். இத்தகைய தேவையற்ற விசாரணைகள் அழைப்பதன் மூலம் எம்மை அச்சுறுத்தவோ அல்லது எமது அரசியல் பயணத்தை தடுக்கவோ முடியாது என குறிப்பிட்டார். காலிமுகத்திடல் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை ஏமாற்றியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. மேலும் அமைப்பு மாற்றத்திற்காக போராடிய இளைஞர்களின் எதிர்பார்ப்பை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். வீடுகளை எரித்து ஆட்சிக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தற்போது சொகுசான வாகனங்களில் பலம் வருகின்றனர். சொகுசு வீடுகளை கட்டிக்கொண்டு சுகபோகங்களில் திளைத்துள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு மே மாதம் 9ஆம் தேதி அன்று போராட்டம் நடத்திய எங்கள் கட்சி உறுப்பினர்களை தாக்கி வீடுகளை எரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துக்கோர்லவை வீதியில் கொலை செய்தனர். தங்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றவே இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டனர். அதன் விளைவாக தற்போதைய அரசாங்கமும் ஆட்சி பீடமேறியது. ஆனால் நேர்மையாக களமிறங்கி இந்த நாட்டின் அமைப்பு மாற வேண்டும் என போராடியவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அத்தோடு வருங்கால சந்ததியினருக்கு ஏற்றவாறு இந்த நாட்டின் அரசியல் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என்று நேர்மையாக சிந்தித்த இளைஞர்கள் பேராசிரியர்களுக்கு அப்பட்டமான பொய்கள் கூறி ஏமாற்றியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்றைய தினம் நடைபெற்ற நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பதவியேற்றிருந்தனர். எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணத்தை தற்காலிக சபாநாயகர் கருப்பையா செய்து வைத்திருக்கின்றார். முதலில் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் எம்எல்ஏவாக பதவியேற்றுள்ளார். அவரை தொடர்ந்து புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், பிரபு ஆகியோர் வெற்றி பெற்ற தொகுதிகளின் எம்எல்ஏவாக பதவியேற்றுள்ளனர். அவர்களை தொடர்ந்து சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏவாக பதவியேற்றார். போடி தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் எம்எல்ஏவாக பதவியேற்றிருந்தார். ஈரான் உலக நாடுகளுடன் விளையாடிக் கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார். ஈரான் மீது மீண்டும் ட்ரம்ப் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். பாகிஸ்தானிய மத்தியஸ்தின் வழியாக அமெரிக்காவின் அமைதி திட்டத்திற்கு ஈரான் தன்னுடைய பதிலை சமர்ப்பித்த சில மணி நேரங்களில் ட்ரம்ப் இந்த விமர்சனத்தை மேற்கொண்டுள்ளார். ஈரான் கடந்த 47 ஆண்டுகளாக அமெரிக்காவுடன் ஒட்டுமொத்த உலகத்துடனும் விளையாடி கொண்டிருப்பதாகவும் அவர்கள் இனி சிரிக்கப் போவதில்லை எனவும் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் தெரிவித்தார். ஈரானின் புதிய முன்மொழிவை அமெரிக்கா முழுமையாக ஆய்வு செய்ததா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. எனினும் ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் அந்த முன்மொழிவை நேரடியாக குறிப்பிடாமல் ஈரானின் பதில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சாடினார். ஈரான் தன்னுடைய அமைதி திட்ட பதிலை பாகிஸ்தான் தூதர்கள் மூலம் அமெரிக்காவிடம் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இந்த பதிலை தொடர்ந்து அவர்கள் அமெரிக்காவை ஏமாற்ற முயற்சிப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி ட்ரம்ப் மிகவும் தெளிவாக உள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது. உலக பொருளாதாரங்களை அவர்களினால் பணிய கைதிகளாக வைத்திருக்கவும் முடியாது என்றும் ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் தெரிவித்தார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.